விஜயுடைய மாநாடு பெருந்திரளான கூட்டம் கூடியிருக்கிறது. இத எப்படி எடுத்துக்கொள்வது? இல்ல விஜய் மாநாடு சிறிய திரள் கூட்டம் கூடுன்னு யாரும் சொல்லலையே. விஜய் மாநாடுனா இப்படிதான் கூடும். விஜய் எங்க இதெல்லாம் போனாலும் இப்படிதான் கூடும். எதிர்பார்த்ததுதான். விஜய்க்கு ஒரு படம் வந்தாலே எப்படி வருது, அதுல எப்படி கூட்டம் திரளுது, எப்படி அந்த திரையரங்கு சூறையாடப்படுது, என்ன நிலைமைக்கு ஆகுதுன்னு ஏற்கனவே பார்க்குறோம்ல. அப்போ ஒவ்வொரு திரையரங்கிலும் இல்ல கூடுகிற கூடவே இந்த கூட்டம் சூறையாடப்படுறதுங்கிற வார்த்தைகள்லாம் விடுறதுங்கிறது அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? இல்லங்க. நடந்தது தானங்க சொன்னேன். நடக்காதது எதையாவது சொல்லிட்டேனா அப்படி நானு? பார்த்தா அஜித் படத்துக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் சரி, நடந்தது. அஜித் இது மாரி மாநாடு போட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. அப்பவும் நான் அஜித்த பத்தி பேசும்போது வேணா அத அப்ப சொல்றேன். அரசியல் துறை இப்ப நீங்க வந்து இல்லங்க, தொடர்பு படுத்தி விஜய பத்தி பேசுறீங்க. பேசுறீங்க. விஜய பத்தி கேட்குறீங்க. அவர் கூட்டம் கூடுறத பத்தி பேசுறோம். கூட்டம் கூடுறத பத்தி பேசும்போது என்ன நடந்துச்சோ அத சொல்றோம். அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலயும் என்ன அதுக்கு வருதோ, அது வருது அவருக்கு. அது கூட்டம் கூடாதுன்னுலாம் யாரும் சொல்லலையே. அந்த கூட்டத்தை அவர் என்னவாக பயன்படுத்துகிறார்? அந்த கட்சியை அவர் எப்படி நடத்துகிறாருங்கிறத 2 வருஷம் பார்த்துட்டோம். விக்கிரவாண்டியில இதே மாரி ஒரு கூட்டம் கூட்டினார் தானே? கூட்டின பிறகு ஓராண்டு ஆக போகுதுல்ல. என்ன நடந்தது தமிழ்நாட்டுல சொல்லுங்க? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.